ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஹனி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹனி சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு அரைத்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு உடைச்ச முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருட்களும் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போது சிக்கன் நல்லாவே மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒன் சைட் 3 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இதில் மஞ்சள் பொடியோ சிக்கன் 65 பொடியோ அல்லது ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம இதில் சோயா சாஸ் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறதால இதோட கலர் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை வெளில எடுத்துடலாம். இதே மாதிரி மீதமுள்ள சிக்கன் எல்லாத்துலேயும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கான ஒரு சாஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சாஸை அதில் சேர்த்துடலாம். சாஸ் நல்லா கொதித்து பொங்கி வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாஸ்லேயே சிக்கன் நல்லா குக் ஆகி நல்லா ட்ரை ஆகணும். இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த அந்த சாஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி ட்ரை ஆகிடுச்சு. சிக்கனில் நல்லாவே கோட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஹனி சிக்கனை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு குயிக்காக நம்ம இந்த ரெசிபி செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.